நம்ம அடிக்கடி கார்ல எழுதுவோம் பாருங்க, என்ன எழுதுவோம்? கார்ல என்ன எழுதுவோம்? என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். எப்போ? முன்னால் ஆபத்து இருக்கும்போது. பின்னால் ஆபத்து இருக்கும்போது என் சமூகம் உனக்கு பின்னாலேயே போகும். அப்போ நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க? ஒரே பக்கத்தை பின்னால் கூட எழுதுவீங்க. அது எழுதுறீங்களோ இல்லையோ, கர்த்தர் அவருடைய சமூகத்தை அனுப்புகிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவன் என்ன பண்றாங்க? இவன் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். முன்னால் என்ன இருக்கு? அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது, அக்னி எரிந்து கொண்டிருக்க வழிகாட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. மேகஸ்தம்பம் இருக்கிறது, வழிகாட்டு கொண்டே போய்கிறது. ஆனா பின்னால பார்வோன் வந்த உடனே முன்னாலே போய் கொண்டிருக்கிற தேவ தூதனானவர் இப்படி வழியை விட்டுட்டு நீங்க போங்கப்பா அவனை அமைச்சு அவங்க பின்னால நின்று இப்ப கேட்கிறாரு, இப்ப வாங்க நான் அவனை பார்க்கறாங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திரை 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகினா விலகிட்டார். அவரு நீங்க போங்க, ஆபத்து இருந்ததில்லை. இப்ப ஆபத்து முன்னால இல்ல, ஆபத்து பின்னால வருது. பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. உங்களுக்கு முன்பாகவும் தேவதூதனானவர் இருக்கிறார், உங்களுக்கு பின்பாகவும் தேவதூதனானவர் இருக்கிறார். எங்கே ஆபத்தோ அங்கே அந்த ஆபத்துக்கும் உங்களுக்கும் நடுவிலே தேவதூதனானவர் இருக்கிறார். அது என்ன ஆபத்தாக இருக்கட்டும்,